பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன்னு சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோசுவா 14:9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மீத்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்த விட்டு போயிடலாமா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா, இல்லைன்னா இதுல நம்ம நிலைச்சு நிற்க முடியுமா, இந்த வேலையில நிலைச்சு நிற்க முடியுமா, இந்த வீட்டில் நிலைச்சு நிற்க முடியுமா, இந்த ஊழியத்தில் நிலைச்சு நிற்க முடியுமா, இந்த சபையில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க முடியுமா, நிறைய பிரச்சனை இருக்கு, பெர்மனண்டா இருக்க முடியாத நிலைமை இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன், உன் வீட்டை உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். நீ இருக்கிற ஊர்ல கர்த்தர் உனக்கு புதிய வீட்டை உனக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு ஊழியத்தின் மகிமையின் அதிசயங்களை உன் மூலமா கர்த்தர் திறந்து கொடுக்கிறேன்னு சொல்றார். நீ இருக்கிற இடத்த உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். எப்படி மோசேக்கு கர்த்தர் பேசின வார்த்தையை சந்ததி சந்ததி யோசுவாவுக்கும் இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல இனிமேல் வர்ற நாட்கள் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் மாற வேண்டாம், எங்கேயும் ஒருவேளை பயந்து நிற்க வேண்டாம். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். நீங்கள் மிதிக்கிற கால் மிதிக்கிற தேசம் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாய் மாற்றி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சகோதரி உன்னோடு தான், சகோதரர் உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.